சரோஜா சமையலில் கத்திரிக்காய் கிரேவி எப்படி எடுக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். நான் வயலட் கத்திரிக்காய் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி, வெள்ளைப்பூடு அரிசி, அப்புறம் பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடணும். இஞ்சி, பூண்டு, விழுது, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் நம்ம பாத்திரத்தை வச்சாச்சு. நம்ம இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுவோம். சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டாச்சு. இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நல்லா காஞ்ச உடனே கத்திரிக்காய், தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா காய ஆரம்பிச்சிட்டு இன்னும் நம்ம தண்ணியில் வெட்டி போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை முதல்ல போடுவோம். அப்புறம் வெங்காயம், தக்காளி பழம், மல்லி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். அப்புறம் நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டாச்சு. இனிமேல் இதை நம்ம ஒரு கிண்டி கொடுக்கணும். இப்படி ஒரு கிண்டி வச்சாச்சு. இனிமேல் நம்ம இதை ஒரு மூடியை வச்சு மூடிடணும். அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும். கத்திரிக்காய், தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இன்னும் நம்ம மசாலா போடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, இஞ்சி, பூண்டு, உளுந்து முதல்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி போட்டாச்சு. இன்னும் எல்லாத்தையும் போட்டு கிண்டணும். இந்த மசால் அதில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டணும். இனிமேல் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். இதில் சிறிதளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வச்சு அது நல்லா மசால் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வேகும். வெந்த பிறகு நம்ம இறக்கி அதுக்கப்புறம் தாளிச்சிடணும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இன்னும் நம்ம இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடுவோம். பாத்திரத்தை வச்சாச்சு. இனிமேல் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இன்னும் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம் பருப்பு போடுவோம். நல்லா காஞ்சிட்டு இனிமேல் கடுகு, உளுந்தம் பருப்பு போடுவோம். ஏன்னா நல்லா நிறம் மாறிட்டு இப்போ நம்ம தாளித்து அதில் ஊற்றிடலாம். தாளிதத்தில் ஊற்றியாச்சு. கிரேவியை ஊற்றி இப்படி ஒரு கிண்டிடணும். அவ்வளோதான். இனிமேல் அடுப்பை நம்ம இறக்கிடலாம். இன்றைக்கி சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சரோஜா சமையலில் சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.